எல்லாருக்கும் மனோகருடைய அன்பான வணக்கம். சென்ற வீடியோவில் மனிதர்களும் நாய்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் பற்றி பேசணும். இந்த நாய் இனம் எப்படி மனிதர்களை அண்டிச்சு, அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையினுடைய மாற்றங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி இந்த நாய்களுடைய விஷம் என்பது, இந்த ரேபிஸ் கிருமிகளால் பாதிப்பு என்பது பாம்புகளை விட கடுமையாக இருக்குது. எப்படின்னா, பாம்புகள் விஷம் கடுமையானது தான், சில நிமிடங்களில் நமக்கு மரணத்தை விளைச்சிடும். ஆனால் பாம்புகள் பயங்கொல்லி பிராணிகள், நாய்கள் எதிர்த்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை. அதுதான் பிரச்சனை. இப்போ நாய்களை விரும்புகின்ற டாக் லவர்ஸ் ஒரு பக்கம், நாய்களை கண்டால் மிரளுகின்ற பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் ஒரு பக்கம். இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனை. இப்போ சைனா போன்ற சில நாடுகளில் பார்த்திங்கனாக்கா தெருநாய்களை தாக்கக்கூடிய ரோபோக்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஒரு ரேபிஸ் கிருமி என்பது மறைந்திருந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இப்போ எல்லா தடுப்பூசிகளையும் போட்ட ஒரு கபடி விளையாட்டு வீரருக்கு சென்னையில் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அந்த ரேபிஸ் கிருமிகள் அதிகமாக பரவி அவருடைய உயிரை எடுத்த அந்த கொடுமையான காட்சியை நம்ம பார்த்தோம். அதுபோல் இந்த ரேபிஸினுடைய அந்த கடுமையை வச்சு தான் நம்ம இந்த பற்றியே நம்ம சிந்திக்கிறோம், பேசுகிறோம், பல்வேறு மட்டங்களில் இது பற்றி விவாதிச்சுட்ருக்குறோம். இப்போ நான் எப்படி இதை பற்றி உங்கள்கிட்ட இவ்வளோ விவரமாக நம்ம பேசணும்னு கேட்டுக்கிறேன்னாக்கா, என்னை 2 தடவை நாய் கடிச்சிருக்கு. நாய் கடித்த உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் 5 நாள் ஊசி போடணும், இப்படி 5 ஊசிகள் தொடர்ந்து போடணும். இதுபோல் 2 தடவை நான் நாய்க்கடி வாங்கியிருக்கேன். இந்த குளவிகள், தேனீக்கள், அதுபோல் பூரான், தேல்கடி எல்லாம் வாங்கியிருக்கேன். தண்ணி பாம்பு கூட ஒரு தரம் கடிச்சிருக்கு. இந்த மாதிரியான நாய்க்கடி போன்ற ரேபிஸ்னுடைய அந்த கடுமையை உங்களுக்கு இதை சொல்லணுன்றதுக்காக தான் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து இந்த நாய்களிடம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தெருநாய்கள்கிட்ட பார்த்து விலகி இருக்கணும். அதே போல் சமுதாயத்தினுடைய சீர்கேடை உருவாக்கக்கூடிய இந்த தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை அரசு செய்வதற்கு நாம் தூண்டுகோலாக இருக்கணும். அதான் நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.